Hi guys, this is Nancy Baki. Welcome to Tamil Recipes and Beauty Tips. ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள்ங்க. பிகினர் கூட இதை செய்யலாங்க. இட்லி மாவு வச்சு முட்டைக்கோசும் வச்சு ஒரு போண்டா தாங்க நம்ம செய்ய போறோம். ரொம்ப சிம்பிள்ங்க. இது யார் வேணா செய்யலாங்க. செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி முட்டைக்கோசை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். பவுல் எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கேன் முட்டைக்கோசை இந்த மாதிரி உதிரியா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கிரஷ் பண்ணி எடுத்து விட்டுக்கோங்க. மாதிரி செய்யும் போது டேஸ்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். இட்லி மாவு இருக்கும்போது வாழைக்காய் உருளைக்கிழங்கு இல்லாத நேரத்துல நீங்க இந்த மாதிரி உடனடியா செஞ்சு கொடுக்கலாம் உங்க குழந்தைங்களுக்கு. திடீர்னு உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா கூட இது நீங்க ட்ரை பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாங்க. நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அடுத்ததா நம்ம இது கூட பஜ்ஜி மாவு சேர்க்க போறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு பஜ்ஜி மாவு சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த பஜ்ஜி மாவுலே உப்பு இருக்கிறதால இதில் உப்பு சேர்க்க தேவையில்ல, இதுவே போதுமானது. கடைசியாக ஒரு பிஞ்ச் அளவு ஃபுட் கலர் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். உங்கள் குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு தரும்போது உங்கள் வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டா கூட அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் புதுசாக ட்ரை பண்ணி கொடுங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. இதை சின்ன உருண்டைகளை நம்ம உருட்டிக்கலாம். இந்த மாதிரி கலவையாக கலந்து வச்சது எல்லாத்தையும் நம்ம உருண்டைகளாக உருட்டியாச்சு. இப்போது நம்ம ஃப்ரை பேனில் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது நம்ம உருட்டி வச்சுருக்கிற இந்த பால்ஸ் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பொறுமையாக போடுங்க. போட்ட உடனே கிளற வேண்டாம். 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போடுங்க. நீங்கள் உடனே கிளறும் போது அது பிரிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணுங்க, இல்லைன்னா மேலே கருகி போயிடும், உள்ள அப்புறம் வேகாமல் போகும். சூப்பராக கோஸ் போண்டா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியான கோஸ் போண்டா 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஆனியன் பக்கோடா மாதிரியே இருக்குது. ரொம்பவே ஹெல்த்தியான, உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் வகையை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ரெசிபி அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.